நானும் காலையில சீக்கிரமா எந்திரிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா எந்திரிக்கவே முடியல. இன்னைக்கு எந்திரிக்கிறப்ப மணி 11. 2 முட்டையை பாயில் பண்ண போட்டுட்டு நம்மளும் பிரஷ் பண்ண வந்துட்டோம். நம்மளோட 60 நாள் சீரீஸ்ல இன்னைக்கு நாலு பிரஷ் பண்ணிட்டு டைசனுக்கு சாப்பாடு போட்டாச்சு. கிச்சனுக்கு போயிட்டு இன்னைக்கு நமக்கு என்ன சாப்பாடுன்னு பார்த்தா தோசையும் ரைஸும். டெய்லி தோசையே சாப்பிட்றியோ உனக்கு போர் அடிக்கலன்னு சொல்லி யாருமே நம்மள கேட்கல. அதனால நம்மளும் சொல்லல. தோசையை சாப்பிட்டுட்டு வீடியோஸ் எடிட் பண்ணிட்டு ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். சிக்கன் வாங்குறதுக்காக டெய்லி நம்ம வீட்டுல ஒரு 100 rupees கேட்டிருந்தேன். பட் இன்னைக்கு 200 rupees கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுவும் பார்த்து செலவு பண்ணி சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. கடைக்கு போயிட்டு சிக்கன் வாங்கிட்டு லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நம்ம நேற்றுக்கான யோகட் ஷேக்கை குடிச்சிட்டு இருக்கும்போது கரெக்டா நம்ம மைண்ட் நண்பர் என்ட்ரி வாரத்துல ஒரு 3 நாள் கிட்ட நம்ம வீட்டுக்கு வந்துருவாரு. தலைவன் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு அவனுக்கு பாய் சொல்லிட்டு நானும் ஃபுட்பால் மேட்ச் பார்க்க வந்துட்டேன். PSG தோத்துட்டாங்க. பட் நம்ம தலைவன் குவாட்ஸ் கேலியா ஒரு கோல். கைஸ் குவாட்ஸ் கேலியா நம்ம இருக்க ஜார்ஜன் கண்ட்ரியோட ஃபுட்பால் டீம் கேப்டன். ஃபுட்பால் ஹைலைட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ப்ரீவா கூட ஒரு எண்ணி அடிச்சு நானும் ஜிம் கிளம்பிட்டேன். கைஸ் வீட்ல இருந்து கீழே இறங்கும்போது தான் பார்த்தேன் நம்ம தலைவனே இப்பதான் போயிட்டு இருக்கான். தலைவனுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு நானும் ஜிம் கிளம்பிட்டேன். கைஸ் நம்ம வீட்ல இருந்து ஜிம் வந்து ஒரு 2 streets தள்ளி தான். அதனாலதான் ஹெல்மெட் போடாம போயிட்டு இருக்கேன். பட் நீங்க எப்ப வெளியே போனாலும் ஹெல்மெட் போட்டு போங்க. தலைக்கவசம் உயிர் கவசம். கைஸ் என்னோட 3வது நாள் ஒரே சாக்ஸ் போட்டு போயிட்டு இருக்கேன். நாளைக்காச்சும் சாக்ஸா மாத்தணும். ஜிம் வந்தவுடன் வார்ம் அப் ஸ்ட்ரெச்சிங் எல்லாமே பண்ணிட்டு நமக்கு இன்னைக்கு புல் ஒர்க் அவுட். நம்ம ட்ரைனர் மிஸ்டர் திருச்சி மிஸ்டர் தமிழர் 2 times அடிச்சிருக்காரு. அவர் தான் இப்போதைக்கு நம்ம ட்ரெயின் பண்றாரு. ஒர்க் அவுட் முடிச்சுட்டு அருணாச்சலம் வண்டியை விடுறா ஹோட்டலுக்குன்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு வந்துட்டோம். கைஸ் தம்பி தான் நம்ம ஸ்கூல் ஜூனியர். இப்போ நம்ம ஜிம்மேட்டு. பட் நான் ஸ்கூல்ல பார்த்தோமே எனக்கு ஞாபகமே இல்ல. பட் நம்மளை பத்தி எல்லாமே கடை சொல்றாப்ல. ஹோட்டல்ல பரோட்டா கிரில் அதை சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ் ஜூஸ் கடைக்கு வந்துட்டோம். நமக்கு ஒரு லைன் ஜூஸ், தம்பிக்கு ஒரு பொமகிரானட் ஜூஸ். கைஸ் பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் எப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க பார்த்து 2 நாள் கிட்ட தான் இருக்கும். அதுக்குள்ள நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ஜூஸ் எல்லாம் குடிச்சு தம்பிக்கு ஒரு பாய் சொல்லிட்டு வீட்டுல என்ட்ரி கொடுத்தா கரெக்டா நியூசிலாந்து விக்கெட். நம்மளும் 1 scoop வே அடிச்சுட்டு ரிலாக்ஸா உட்காந்துட்டு எங்க பக்கத்து நாய்கள் தூங்குறத பார்த்துட்டு இருந்தாங்க. எங்க வீட்டுல தம்பி அக்கா வண்டெல்லாம் போய் கூட்டுவா அப்படின்னாங்க. நம்மள ஒரு 10 நிமிஷம் உட்காந்துருக்க விட மாட்டாங்க. கரெக்டா எங்க அக்காவை போய் கூட்டு வந்துட்டு இன்னைக்கு டே முடிச்சாச்சு. நாளைக்கு பாப்பாங்க கைஸ். பை.